ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஒரு ராஜா மற்ற மன்னர்களின் 18 அதிகாரிகளையும் தன்னுடைய 15 அதிகாரிகளையும் ஒற்றர் மூலமாக பார்த்துக்கணும்னு சொல்லி ராமர் பரதன்கிட்ட சொல்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ 18 அதிகாரிகள் யார் யார் அப்படின்னுட்டு நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போ 15 அதிகாரிகள் யார் யாருன்னு சொல்கிறாருன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். மந்திரி, குலகுரு, இளவரசன், இந்த 3 பேர் நீங்களாக மற்ற 15 அதிகாரிகள் கூட ஒற்றர்களாக நியமிக்கப்படணும். அவளை கண்காணிக்கணும். மந்திரியும் குலகுருவும் இளவரசனையும் கண்காணிக்க வேண்டாம், இந்த சொன்ன அடையாளத்திலேயே இந்த 3 தவிர மீதி பேரையும் கண்காணிக்கணும்னு ராமர் சொல்கிறார் பரதன்கிட்ட. பணியாட்கள் அரசனை எப்போ வேணுமானாலும் சந்திக்கலாம்ன்ற நிலையும் தவறு, அதனால் அரசனை சந்திக்கவே முடியாது அப்படின்ற நிலையும் தவறு. இந்த விஷயத்தில் நடுத்தரமான நிலை தான் நமக்கு நன்மையை கொடுக்கும்னுட்டு ராமர் பரதன்கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தையும் அவள் 2 பேருக்குள்ளே தான். ஒரு அரசன்கிட்ட 14 குறைகள் ஏற்படக்கூடும். அதெல்லாம் என்னென்னா, நாத்திகவாதம், பொய் பேசுறது, காரணம் இல்லாமல் கோபம் அடைகிறது, அஜாக்கிரதை, காரியம் செய்கிறத தாமதப்படுத்துறது, அறிவாளிகளை சந்திக்காமல் இருக்கிறது, சோம்பல், இந்திரியங்களை அடக்காமல் இருக்கிறது, அரசின் நடவடிக்கைகளை பற்றி தான் மட்டும் தனியாக யோசிக்கிறது, அறிவற்றவாளை கலந்து ஆலோசிக்கிறது, முடிவு செய்யப்பட்ட காரியத்தை தொடங்காமல் இருக்கிறது, ரகசியத்தில் காப்பாற்றுறதுல அலட்சியமாக இருக்கிறது, எல்லாருக்கும் நன்மை புரியறதுல அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரே சமயத்தில் பல பக்கங்களை போருக்கு போகிறது. இதெல்லாம் ஒரு அரசனுக்கு 14 குறைகளாக அமையக்கூடிய வார்த்தைகள். அடுத்து அரசன் தவிர்க்க வேண்டிய 10 குறைகள்னு சொல்கிறார் ராமர். வேட்டையாடுறது, சூதாடுறது, பகலில் உறங்கிறது, வீண் பேச்சில் காலம் கழிக்கிறது, பெண்களோட உறவு கொள்வது, குடிப்பழக்கம், நடனத்தில் ஆர்வம், இசைக்கலையில் காலம் கழிக்கிறது, வாத்தியம் வாசிக்கிறதுல நேரம் செலவிடுறது, தேசத்தை விட்டு வெளியே போகிறது. அதே மாதிரி அரசனுக்கு ஏற்படக்கூடிய 5 விரோதங்கள்: பகைவர்கள் வேணும்னே வளர்த்துக்கிற விரோதம், பொருளாசையினால் ஏற்படுற விரோதம், பெண்களால் ஏற்படுற விரோதம், கடும் சொல்லினால் ஏற்படுற விரோதம், தீங்கிழைக்கிறதுனால ஏற்படுற விரோதம். அரசன் கையாள வேண்டிய உபாயங்கள் 4: சாம, பேத, தான, தண்டம். அடுத்து அரசன் தவிர்க்க வேண்டிய 3 விஷயங்கள்: செய்யக்கூடாத காரியத்தில் முனையிறது, செய்ய வேண்டிய காரியத்தில் முனையாமல் இருக்கிறது, செய்ய வேண்டிய காரியத்தில் காலதாமதம் செய்கிறது. அடுத்து எதிரிகள் இடத்துல கையாள வேண்டிய 2 வழிமுறைகள்: ஒன்று நட்பு வச்சுண்டு அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இன்னொன்று பிளவை ஏற்படுத்திக்கணும். அடுத்து பரதன் ராமர்கிட்ட சொல்கிறதா வருது, பிறருக்கு காப்பாற்றப்படுறவனுக்கு துன்பம் இல்லை, பிறரை காப்பாற்றுற பொறுப்பு ஏற்றுக்கிறவனுக்கு இன்பம் இல்லைன்னு பரதன் சொல்கிறார். அடுத்த வார்த்தை ராமர் பரதன்கிட்ட சொல்கிறதா வருது. தன்னுடைய இஷ்டத்துக்கேற்க நடக்கிறதுன்ற வாய்ப்பு மனுஷனுக்கு இல்லை. மனுஷன் சுதந்திரமற்றவன். முற்பிறவிகளின் விடைப்பையன் அவனை அங்கும் இங்கும் இழுக்கத்தான் செய்கிறது. சேகரித்து வைக்கப்பட்டவை எல்லாம் அழிவுக்கு உட்பட்டவை தான். மனுஷனின் உயிரோ மரணத்தின் முடிவாக வச்சுட்டுருக்கு. உறுதியான தூண்களை உடையதாக கட்டப்பட்ட வீடு காலப்போக்கில் பலவீனம் அடைஞ்சு விழுந்துடுறது. வலிமை பொருந்திய ஒரு மனுஷன் காலப்போக்கில் வயோதிகம், மரணம் இதை அடைஞ்சு அழிஞ்சுடுறான். கழிஞ்சு போன இரவு மீண்டும் கிடைக்கிறதே கிடையாது. சமுத்திரத்தில் கலந்துடுற நதியின் நீர் மீண்டும் திரும்புறதே கிடையாது. இரவும் பகலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போகிற மனுஷனுடைய ஆயுள் மீண்டும் திரும்புறதே கிடையாது. மனுஷனுடைய ஆயுள் குறைஞ்சுட்டே போகிறது. இந்த விதிக்கு உட்பட்டு மனுஷன் தான் நல்கதி அடையிற வழியை பற்றி சிந்திக்காமல் உயிரோடு இருக்கும்போது மற்றவாளை பற்றியும் மேலுலகம் போயிட்டு பிறரை பற்றியும் சிந்தனையில் ஆழறது ஒரு விந்தையான விஷயம்தான்னுட்டு ராமர் பரதன்கிட்ட சொல்கிறார். அடுத்த வார்த்தையும் ராமர் பரதன்கிட்ட சொல்கிறதா தான் வருது. யமன் எப்பயுமே உன் கூட நடந்து வந்துட்டே இருக்கான். நீ போகிற வழி நீண்ட வழியாக இருந்தால் கூட சரி, அவன் உன்னோடையே தான் வந்துட்டு இருக்கான், உன்னோடையே தான் திரும்புகிறான். தன்னுடைய உடலில் சுருக்கம் விழறதையும் தன்னுடைய தலைமுடி நரைக்கிறதையும் கூட தடுக்க முடியாத மனுஷன் சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் தன்னுடைய ஆயுசு குறைஞ்சுன்னு போகிறத உணராதவன். இன்பத்தில் தெளிச்சுட்டே இருக்கான். பருவங்கள் மாறி மாறி வரும்போது தன்னுடைய ஆயுசு குறைஞ்சிட்டு போகிறதுன்னு உணராதவன் அந்த பருவ மாறுதல்களில் உற்சாகம் அடைகிறான். இது ராமர் பரதன்கிட்ட சொல்கிற வார்த்தையாக இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.